ஸ்ரீசீனிவாசா கோவிந்தா, வெங்கடேசா கோவிந்தா, பக்தவச்சலா கோவிந்தா, பகவத பிரியா கோவிந்தா. அனைவருக்கும் வணக்கம். 26/8/2026 புதன்கிழமை என்று மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அப்படி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான நாள் இந்த 26/8/2026, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு வருது. அபிஜித் நேரம் அப்படிங்கிறது தினமுமே வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு நடையோ அல்லது 2 நடையோ, ஏதாவது ஒரு மாதத்தில் தான் 2 முறை வரக்கூடிய முக்கியமான நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில், இந்த நட்சத்திரம் கூடி வர நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகள் அது பன்மடங்கு பலன்களை நமக்கு தரும். மும்மடங்கு பலன்கள், அதாவது ஒரு செய்ய நல்ல ஒரு தங்கம் வாங்கினோம்னா அது நமக்கு மும்மடங்கு பலன்களை கொடுக்கும். ஒரு இடம் வாங்கினோம்னா அது நமக்கு மும்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்வது ஐதீகங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த நாளில் நம்ம பெருமாளை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. நமக்கு செல்வ செழிப்பையும் பண வசதிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நம்ம பெருமாளை வழிபடுறதுக்கு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு இந்த அபிஜித் நட்சத்திர நாளை நம்ம சொல்லலாங்க. அதுவும் முக்கியமாக எவ்வளவு நேரம் அந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 நிமிஷங்கள் மட்டும்தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதன்கிழமை இரவு, அதாவது புதன்கிழமை இரவு 12:16லேருந்து 12:40, அந்த 24 நிமிஷங்கள் தான் உங்களுக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 24 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நமக்கு பலவித நல்ல ஒரு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் நம்ம உச்சரிக்கக்கூடிய இந்த மந்திரங்கள், இந்த வழிபாட்டு முறைகள் நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள்லாம் நடந்தேறுங்க. இந்த முக்கியமான இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிறதுனால, இந்த 24 நிமிஷத்தை நம்ம பயன்படுத்திக்கிறதுனால தீராத வியாதிகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள், அந்த காரியங்கள்லாம் இந்த நேரத்தில் நம்ம வைக்கிற அந்த வழிபாட்டு முறையால் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ஜித் அப்படின்னா அபிஜித் அப்படின்னு வருதுல, அதில் ஜித் அப்படிங்கிறது வெற்றியாளன் அப்படின்னு அர்த்தங்க. அதாவது தோல்வியே கிடையாது, தோல்வியே உங்களுக்கு வராது அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் இந்த ஜித் அப்படிங்கிறது. அது பொதுவாக பார்த்தோம்னா வெற்றியாளன் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் தான் இந்த ஜித் அப்படிங்கிறதுக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறத உருவாக்குனது கிருஷ்ண பரமாத்மா தாங்க. அதாவது நமக்கு நட்சத்திரங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் தான். 28வது நட்சத்திரமாக அவதரித்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது. அதுவும் கிருஷ்ண பரமாத்மாவால் உருவாக்கப்பட்டது. உத்திராட நட்சத்திரம் முடிந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அந்த 24 நிமிடங்கள் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த 24 நிமிஷம், முக்கியமான அந்த 24 நிமிஷம், அதை தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா உருவாக்கியிருக்காரு. அதனால தாங்க நம்ம அந்த நேரத்தில் அந்த வழிபாட்டு முறையை செய்கிறதுனால நமக்கு பொன் பொருள் சேரும், சகல விதமான சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த மந்திரம் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. உத்திராட நட்சத்திரத்தில் கடைசி அந்த 12 நிமிஷம், அந்த திருவோண நட்சத்திரத்தில் முதல்ல ஒரு 12 நிமிஷம், மொத்தம் 24 நிமிஷங்க. அதனால தான் உத்திராட நட்சத்திரத்தில் கடைசியும் திருவோண நட்சத்திரத்தில் முதலும் அப்படின்னு சொல்கிறது. அந்த 24 நிமிஷங்கள் தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு நேரமாக கருதப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறுபடுங்க. சில நேரத்தில் காலையில் வரும், சில நேரத்தில் மதியத்தில் வரும், சில நேரத்தில் மாலையில் வரும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அன்று புதன்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 26 அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரவு, அதாவது புதன்கிழமை இரவு 12 மணிக்கு மேலே தான் இது வருது. இந்த முக்கியமான 24 நிமிஷத்தில்
கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நம்ம என்ன கோரிக்கைகள் வைக்கிறோமோ கண்டிப்பாக அது வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. இந்த 24 நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்தி எப்படிங்க 12 மணிக்கு மேலெல்லாம் முழிச்சிட்டு இருக்க முடியும், இந்த வழிபாடெல்லாம் செய்கிறது வேறு நேரத்தில் செய்யலாமா அப்படின்னா, இந்த ஒரு நாள் வந்து நம்மளால் முடிக்க முடியலாம். அப்புறம் என்னங்க இருக்குது, ஒரு 24 நிமிஷம் இந்த 12:16க்கு வருது, 12:40 வரைக்கும் நம்ம இந்த வழிபாட்டு முறை இந்த 24 நிமிஷத்தில் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்ய போகிறோங்க. அதனால் கண்டிப்பாக முடிஞ்சவங்க இந்த 24 நிமிஷத்தை பயன்படுத்தி உங்களோட வழிபாட்டு முறையை செய்யுங்க. இந்த 24 நிமிஷத்தை பயன்படுத்தி எல்லாருக்குமே இது கிடச்சிடாதுங்க. அதாவது பாக்கியம் செஞ்சுருக்கணும். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மணி கணக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து இந்த டைம் தெரியறதுக்கே ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவால் இது அனுப்பப்பட்டது, அவர் நம்ம அந்த நாளில் வேண்டுதல் வைக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து எல்லார் கண்ணிலையும் பட்டுறது இல்லை. நல்ல ஒரு பாக்கியம் செஞ்சவங்க கண்ணில் தான் கண்டிப்பாக படும். அதனால தான் நான் இது திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இதனால தான் இது கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சாரா, 24 மணி நேரமும் இந்த நேரத்தை வைக்காம 24 நிமிஷத்தை மட்டும் வச்சாராம். ஏன்னா இது வந்து இந்த நேரத்தில் வைக்கிற கோரிக்கைகள் நடக்கும் அப்படிங்கிறதால வேற எதுவும் தவறான விஷயத்துக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து தன்னோட மயிலிறகால கிருஷ்ண பரமாத்மா மறைச்சி வச்சாராங்க. அதனால தான் இந்த 24 நிமிஷத்தை ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த நேரத்தில் அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். நம்மளோட காரியங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் மட்டும்தாங்க இருக்குது, செல்வ செழிப்பு இதெல்லாம் எதுவுமே நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை, இந்த வீடியோ மட்டும் உங்கள் கண்ணில் பட்டுருச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க. அதனால் இதை வந்து தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதாவது ரொம்ப கஷ்ட நிலை, இதை மாறவே மாட்டேங்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது, வருமன்னு தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போயாவது ஒரு நட வர்றதுதாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வழிபாடு நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு மாலையே வந்து பெருமாள் கோயிலுக்கு, அதாவது கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. கிருஷ்ணர், பெருமாள், விஷ்ணு எல்லாம் அவதாரங்கள் தான், எல்லாம் ஒன்று தான். அதனால் வந்து நீங்கள் 12:16க்கு தான் வருது, நீங்கள் அந்த நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டுருக்க முடியாது. அதனால் மாலையே நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, பெருமாள் ஆலயத்திற்கு போயிட்டு வந்துடுங்க. போகும் பொழுது முக்கியமான ஒரு பொருளை பெருமாளுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 ரூபாய்க்கு துளசி வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இல்லை வீட்டில் இருக்க பறிச்சுட்டு போகலாமான்னா கண்டிப்பாக பறிச்சுட்டு போகலாங்க. பறிச்சுட்டு போயிட்டு அங்கே வந்து அவருக்கு வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு துளசி இலையை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே போல் துளசி இலை உங்களுக்கு கிடச்சினா வீட்டுக்கும் வாங்கிட்டு வாங்க. வீட்டில் பெருமாள் படம் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாங்க. அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை வந்து நீங்கள் 12 மணிக்கு மேலே நீங்கள் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தோட வச்சுக்கலாம். அதே போல் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது 27 துளசி இலையை கையில் வச்சுக்குங்க. 27 முறை பெருமாளை நீங்கள் வலம் வாங்க, சுற்றி வாங்க. 27 முறையும் ஒவ்வொரு முறையும் அந்த கொடி மரத்தை கீழே அந்த துளசி இலையை போட்டுட்டு 27 முறை சுற்றி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கிற அந்த உங்களோட வேண்டுதலுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட பெருமாளை இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. நீங்கள் அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இந்த வரிகளை 27 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வலம் வரும்பொழுதும் சொல்லுங்கள். அதே போல் வீட்டுக்கு வந்து நீங்கள் நெய் தீபம் நெய் இருந்துச்சுன்னா நெய் தீபம் ஏற்றுங்க. இல்லை சாதாரண எண்ணெயில் நீங்கள் எப்பொழுதும் போல் நல்ல நெய்யில் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் வீட்டில் ஏற்றுறது வந்து சாயந்தரம் எப்போவும் போல் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் வர்ற நேரத்தில், அதாவது 12:16லேருந்து 12:40க்குள்ளே அந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் விஷ்ணு பகவானோட அருளால் கூடிய விரைவிலேயே நடைபெறும். நல்ல ஒரு பண புழக்கம் ஏற்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நம்பிக்கையோடு இந்த
அபிஜித் நட்சத்திர நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து அடுத்த மாதம்தான் வரும். ஏன்னா மாதம் வந்து ஒரு நட வர்றது தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டு முறை செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.